ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மாதிரிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற இந்த லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்லும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. மாதம் டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணி நாங்கள் டேப்லெட் போட்டுட்ருக்கோம் அப்படின்றவங்கலாம் நான் சொல்கிறதோட இதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக கன்சீவ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். உங்களுக்கு ஓவர் வெயிட் இருந்தால் ஓவலேஷனில் ப்ராப்ளம் வரும். அந்த ஓவர் வெயிட் குறைக்கணும்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 10 கிலோ குறைச்சி தான் ஆகணும். 5 கிலோ குறைச்சா கூட ஓவலேஷன் கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க. உங்கள் ஹைட் இப்போ 152 இருந்துச்சுன்னா அந்த 152லேருந்து 100 கழிச்சிங்கன்னா 52. அந்த 52 கிலோவாவது உங்களுக்கு இருக்கணும். கரெக்டான வெயிட் இருக்கும்போது ஓவலேஷன் சீக்கிரமாக கரெக்டாக நடக்கும். அப்போ நடக்கும்போது ஈஸியாக உங்களால் ஓவலேஷனை கால்குலேட் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். காலையில் சாப்பிட்ற டீ காஃபியாக இருந்தாலும் சரி தான், டீயாக இருந்தாலும் சரி தான், ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். காலையில் நீங்கள் நைட்டே ஊற வச்ச முளைக்கட்டிய பயிர், அதாவது பச்சை பயிர் இந்த மாதிரிக்கு எடுத்திங்கன்னா கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் டீயை குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் அந்த தண்ணியோடு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லது தான். குளிர்ச்சியான உடம்பாக இருந்துச்சுன்னா அதை கொதிக்க வச்சு டீ மணிக்கு குடிக்கும் போதுக்கு நமக்கு டீ குடித்த உணர்வு இருக்கும். மோஷனும் ஃப்ரீயாக போகும். ஏன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதில். அது மணிக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அது கருமுட்டை வெடித்து வர்றதுக்கு யூஸ் ஆகும். ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாமை, குதிரைவாளி, திணை, வரகரிசி, அது மணிக்கு கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் இன்ட்ரோ பண்ணுங்கள். ஒரு நேரம் ஒயிட் ரைஸை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு சப்பாத்தி இந்த மணிக்கு எடுத்துக்கோங்க. அது மணிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா சுண்டல் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சேலட் சாப்பிடுங்க. இந்த மணிக்கு சாப்பிட போகும்போது தன்னாப்பில் வெயிட் லாஸும் ஆகும். நம்ம ஒரு 1/2 hour வாக்கிங்கோடு இதை செய்யும் போது கரெக்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மணிக்கு டின்னர் சாப்பிடும் போது கொஞ்சம் 7 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுருங்க. 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுங்க. ஸ்லீப்பிங் டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடம்பு அதுக்கேற்ற வேலையை கரெக்டாக பண்ணுங்க. இதுபோல் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது எடுத்தாலுமே கருமுட்டை வளர்ச்சிக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். 1 hour வாக்கிங் போங்க. அப்படி வாக்கிங் போக இடம் இல்லைங்கன்னா வீட்டில் 8 நம்பர் போட்டு அதுலேயே நடந்து பாருங்கள். அப்படி நடந்து போகும்போது நமக்கு அந்த பெல்விக் ஜோன் செயல்பட ஆரம்பிக்கும். செயல்படும் போது கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு அது கீழே வர்றதுக்கும் கூட ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் டெய்லியும் 1/2 hour கண்டினியூவாக இது பண்ணும்போது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுமே குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பை கம்மி பண்ணுங்க. மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம குழந்தை இருக்காமல் போகாது. குழந்தை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. கரெக்டான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க. மேக்ஸிமம் யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நான் கன்சீவ் ஆகணும் அந்த மணிக்கு நினைக்காம கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் கன்சீவ் ஆகிடுவோம். எதையும் நினைக்க வேணாம். ஃப்ரீயாக விட்டுட்டு மைண்ட் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் எல்லாமே கஷ்டமாக செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மணிக்கு டாக்டர் கொடுக்குறத கரெக்டாக அந்த டேப்லெட்டை கரெக்டாக சாப்பிடணும். Day 2லேருந்து Day 6 வரைக்கும் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதை கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு Day 14லேருந்து 16க்குள்ளே உங்களுக்கு கருமுட்டை வளர்ந்துருக்கா அப்படின்றத பார்க்க ஸ்கேன் எடுப்பாங்க. அதையும் கரெக்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் நீங்கள் ஒன்றா இருங்கன்னு டாக்டர்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. கருமுட்டை வெடிக்கிறதுக்கான ஊசியும் போடுவாங்க. இதெல்லாம் கண்டினியூ பண்ணி இந்த டயட்டும் மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு நிறைய தண்ணி குடிங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு டேப்லெட்டு ஹீட்டுனால் நிற்காமல் கூட இருக்கும். அதனால் தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க பாருங்கள். மறந்துட்டாலும் பக்கத்தில் பாட்டிலில் தண்ணி ஊற்றி பக்கத்தில் கையிலே வச்சுட்டே இருங்க. மணிக்கு சாப்பிட்டதுமே உட்காராதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நடந்துட்டு உட்காருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் டிப்ஸ் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.